குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குமாரபதையே நமோ நமக. அடுத்ததாக நம்முடைய சக்திகளை எல்லாம் ஒருமுகப்படுத்துவதற்கான, நல்ல நிலைக்கு வழிபடுத்துவதற்கான சில முத்திரைகளை பற்றி இங்கே செய்தி காண்பிக்க இருக்கின்றார்கள். முத்திரை சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மொத்தமா 5 முத்திரை இருக்கு. 5 முத்திரைக்கான பேர் என்னென்ன அப்படின்றது நீங்க ஃப்ரண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு பேனராவோ இல்ல யூடியூப் சேனல்லையோ இருக்கு, நீங்க அதில் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வெறும் முத்திரையும் அதோட யூசஸ் மட்டும் என்னன்றது சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. பேர் வந்து நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஸோ காலையில ஏஞ்சிக்கிறீங்க, எழுந்த உடனே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, எல்லாருக்கையும் செல்போன்ஸ் இருக்குல்ல, எல்லாருக்கையும் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, இருக்குல்ல, கொஞ்சம் சத்தமா பேசணும், சாமி இன்னும் வரல, இருக்கு இல்லையா? சத்தமா சொன்னாங்க எல்லாருமே, தயவு செஞ்சு எக்ஸாம் வரைக்கும் தூக்கி ஓட வச்சிருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், செல்போன் ரேடியேஷனால உங்க பிரெயின் இதுவாகுது, இல்ல உங்களுடைய ஸ்பீட் குறையுது, அது எல்லாத்துக்குமே மீறி வாட்டோட ஸ்பெல்லிங் எவ்வளவு பேர் இப்ப கரெக்டா எழுதுறீங்க? WHAT போட்டு எழுதுறவங்க எவ்வளவு பேர், WAT போடுறவங்க எவ்வளவு பேர், WT போடுறவங்க எவ்வளவு பேர்? இது எல்லாமே நம்மளோட டெக்ஸ்டிங் லாங்குவேஜ், உங்களோட சொல்ல முடியாது, நம்மளோட டெக்ஸ்டிங் லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் ப்ராப்ளம் உங்களுக்கு அங்க அஃபெக்ட் ஆகும். ஸோ பெஸ்ட் இன்னும் இந்த ஒரு மாசம், அதாவது நீங்க லைஃப்ல உங்களுக்கான ஒரு முதல் அடியா நீங்க எடுத்து வைக்க போறீங்க. அதுக்கு உங்களுக்கு தேவை இந்த எக்ஸாம். படிக்கிறதால நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பேசலாம், சைலண்டாவே இருக்க வேணாம், கொஞ்ச நேரம் பேசலாம். படிக்கிறதால நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா? சரி, எதுக்கு படிக்கிறோம்? கொஞ்சம் கிளியரா தனித்தனியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நாலேஜ்னா என்ன? அறிவுனா என்ன? மூளைனா என்ன? சொல்லுங்க, எந்த பக்கம் கூட சொல்லலாம். எதுக்கு படிக்கிறோம் கேட்டா மூளைக்கு படிக்கிறோன்றீங்க. கண்டிப்பா அது நம்மள மூளையில உட்கார வச்சிரும். ஸோ நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் எதுக்கு படிக்கிறீங்கன்னு உங்களை நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஸோ செகண்ட், படிச்சு முடிச்சுட்டு என்னவா ஆக போறோம்? நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம், இங்க எவ்வளவு பேர் டாக்டர் ஆகணும்னு இருக்கீங்க? கை தூக்குங்க. இன்ஜினியரிங் ஆக போறேன்றவங்க கை தூக்குங்க. டாக்டர், இன்ஜினியர் ஆர் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது இல்லாம தனிப்பட்ட முறையில் வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்றவங்க. IAS அது வந்து உங்களுக்கு குரூப் எக்ஸாம்ஸ்ல வந்துடும். ஸோ வேற ஏதாச்சும்? லாயர்ஸ் அது உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்துருக்கு. சொல்லுங்க. RRB அதுவும் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து இதுல தான் இருக்கு. இது மட்டுமே நம்ம எல்லாருக்கும் தெரியுது, இது இல்லாம நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஏன் யாருக்கும் தெரியல? டிராவலர் அது வந்து பேஷன், ப்ரொஃபஷனா வராது. ஸோ இது இல்லாம மற்றது நம்மளுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன? குறிப்பிட்ட சில ஸ்டடிஸ் மட்டுமே தெரியுது. சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது யாருக்குமே ஒரு எய்மாவும் சொல்ல மாட்டீங்க. பட் இப்போதைக்கு ரொம்ப நீட் அவ்வளவுதான். டாக்டர் ஆக போறவங்களை கூப்பிட்டு நீ ஏன் டாக்டர் ஆக போறேன்னு கேட்டா, எங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு இந்த டிசீஸ் வந்துச்சு, அவரை இப்ப காப்பாற்ற முடியல, அதனால நான் இப்ப டாக்டர் ஆக போறேன்றாங்க. அதுக்கு நீ டாக்டர் ஆகணும்ன்ற நீடே கிடையாது. அந்த டிசீஸ்க்கான மெடிசன் என்ன, நீ ஒரு ரிசர்ச் ஸ்காலரா கண்டுபிடிச்சு கூட நீ ஒரு டாக்டரேட் வாங்கலாம். அதுக்கான ஸ்கோப்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட மோட்டிவ் வந்து சர்வீஸ் மோட்டிவா இருக்கணுமே தவிர மணியை அதை வச்சு நம்மளோட ஃபேம்ன்றதுக்காக இருக்கக்கூடாது. இங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பென் ஒரு டாலர் கொடுத்துருக்கோம். ஸோ பிளாஸ்டிக் கவர் பேன் பண்ணிட்டோம். இங்க ஒரு பென்னும், ஒரு பென்னு நார்மலா ஒரு நல்ல பென் வாங்கினா எவ்வளவு ஆகும்? நல்ல பெண்ணா 5 rupees நீங்க ஃபைன் வாங்கினீங்கன்னா 2 எக்ஸாம் எழுதுனா 3வது எக்ஸாம் கைவலி வந்துடும்.
ஒரு நல்ல ஒரு ஜெல் பென் இம்ப்ரெஷன் இல்லாத ஒரு பெண்ணா வாங்கணும்னா மினிமம் லிக்விஃபைடுன்னு ஒரு பென் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். முக்கால்வாசி பேர் எக்ஸாமுக்கு அதான் யூஸ் பண்ணுவீங்க, எழுதுறதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு 25 rupees வச்சுக்கலாமா, 25 to 30 rupees வச்சுக்கலாம். ஒரு டாலர் மினிமம் இப்போ சுவாமி கொடுக்க போற, சுவாமி பண்ற பூஜையே விட்டுருங்க, அந்த டாலருக்கான உங்களுக்கு டாலருக்கான வேல்யூ எவ்வளவு வரும்? ஒரு டாலர் நீங்க கத்துற போல டாலர், அது ஒரு 15 rupees வச்சுக்கலாமா? ஸோ 35 பிளஸ் ஒரு 15 எவ்வளோ? ஏய் எக்ஸாம் இருக்குடா ஒரு மாசத்துல. ஸோ 50 rupees உங்களுக்கு ஆகுது. இது இல்லாம அதுக்கு போற பவுச் கவர் 55 rupees மினிமம் சார்ஜ்னு வச்சுக்கலாமா? எங்களோட பெரிய ரெக்வெஸ்ட் என்னன்னா, இந்த 55 rupees சாமி பண்றாருன்னா எங்க கிட்ட ஒரு நாளும் சொல்லுவாங்க, இதே சேவையை நீங்க கண்டினியூவா செய்யணும் அப்படின்றது. எங்களோட ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் என்னன்னா, இங்க இருக்க எல்லாரும் உங்க கூட படிக்கிற பசங்களே எவ்வளவு பேர் ஃபீஸ் கட்ட முடியாம நல்ல நாலேஜோட இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நீங்க டெவலப் ஆகுங்க. அது ஒரே ஒரு ரெக்வெஸ்டா நாங்க இங்க எல்லாரும், அதாவது ஸ்கந்தாலயம் ஆசிரமம்ல இருக்க அடியார்கள் சார்பா அவங்க எல்லாருக்கும் நாங்க கேட்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் அதுதான். முடியாது இல்ல அப்படின்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற டெண்டன்சி நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. அதுக்காக நீங்க ஒரு ஹைட்டுக்கு போகணும். நம்மளுக்கு காம்படிட்டரா எப்பயுமே நீங்க பாக்குறது நம்மளுக்கு மேல இருக்கவங்கள பாருங்க. நான் 22 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டேன், நீ 20 மார்க் தான் எடுத்து ஃபெயில் ஆயிட்ட, அதோட பெரிய அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. 99 எடுத்து ஒருத்தன் பாஸ் ஆயிருப்பான், அவன் லைஃப்ல என்ன பண்ண போறான்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேங்க் வச்சு சொன்னேன் இல்லையா, இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் மட்டும் எடுத்து நம்ம கிளியர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்க உங்களோட ஐடியாஸ் கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணி பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ நம்ம முத்திரைக்குள்ள போலாம். காலையில ஏஞ்சிக்கிறீங்க, உங்க கை ரெண்டுத்தையும் சேர்த்து நான் இப்ப பண்ற மாதிரியே பண்ணுங்க. உங்களோட 2 கை எடுத்துக்கோங்க. 2 கையிலும் பாத்தீங்கன்னா இந்த சுண்டு விரல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட ஜாயின் பண்ணுங்க. ஸோ செகண்ட் இருக்கிறதுல செகண்ட் பாயிண்ட் ஜாயின் ஆகணும், தேர்ட் இருக்கிறது உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும், ஃபோர்த் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த கட்டை விரல் பாத்தீங்கன்னா செகண்டோட உங்களோட ஒரு பாயிண்ட்டை பிரஸ் பண்ணணும். இந்த ப்ரெஷர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த விதமான உங்களுக்கு மைண்ட் டென்ஷன் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை நீங்க ஆக்டிவேட் பண்றதால ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டேபிளான ஒரு வேக்கு போயிட்டு ஈஸியா உங்களுக்கு படிக்கிறதுக்கான தன்மை கொடுத்துரும். இது வந்து நீங்க காலையில ஏஞ்ச உடனே, இது எவ்வளவு நேரம் பண்றதுன்னா, இந்த இடத்த வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த ஒரு 50 டைம்ஸ் பிரஸ் பண்ணணும். இந்த 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 விரலோட இந்த ஜாயிண்ட்டை ஒரு 50 டைம்ஸ் நீங்க பிரஸ் பண்றது உங்களுக்கு மினிமம் 5 to 6 minutes டைம் எடுத்துக்கும். அந்த 6 minutesம் உங்களுக்கு எந்த விதமான மைண்ட் டைவர்ஷனும் இல்லாம இந்த ஒண்ணுத்தை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட். இது முடிச்சதுக்கு அப்புறமா படிக்கலாம் அப்படின்னு நீங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கையை எடுத்துக்கோங்க, இந்த 2 விரல் மட்டும் ஃபோல்ட் பண்ணுங்க. 2K பண்ணலாம், நான் கரெக்டா பாத்துக்கோங்க, இந்த 2 விரல் மட்டும். ஸோ ரைட் லெஃப்ட் ரெண்டுத்துலயும் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் ரைட்ல சொல்றேன். இதை எடுத்துட்டு இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அழுத்துல இருந்து சைட்ல அழுத்திருப்போம், செகண்ட் பண்றது இங்க அழுத்தணும். ஸோ இந்த இடத்த அழுத்தி பிடிச்சிட்டு அதே மாதிரி ஒரு 50 கவுண்ட் ப்ரெஷர் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ நம்ம இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணீங்கன்னா, இது நீங்க எப்ப பண்ணணும் கேட்டீங்கன்னா, படிக்க போறீங்க, புக் ஓபன் பண்ணிட்டீங்க, லைட்டா தூக்கம் வரும், அது எல்லாத்தையும் நீங்க ஓவர் ரூல் பண்ணோம்னா இந்த இடத்த நீங்க ப்ரெஷர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டல்லா இருக்கு, இவன் வேற காலாங்காத்தால சாப்பாடு ஓட்ட வந்தே வந்து மொக்க போடுறானே நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் இப்படி அழுத்தி பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெஷ்னஸ் ஆயிடும். இது உங்களுக்குள்ள நடக்கிற ப்ராசஸ் தான். ஸோ தேர்ட் முத்திரை வந்து பாத்தீங்கன்னா, படிச்சுட்டு இருப்போம், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும், தரையை கொட்டிட்டு சொன்னதை ரிஸ்டேட் பண்ணி அதாவது படிச்சதை மனப்பாடம் பண்ணி பார்க்கறது வந்து ஒன்று தரையை கொட்டிட்டு பண்ணுவோம், முடி நிறைய இருக்கவங்க முடியை சுத்திட்டு பெண்ணை கடிச்சிட்டு, இந்த மாதிரியான மைண்ட் டைவர்ஷன்ஸ் கூடாது. இந்த மாதிரி மைண்ட் டைவர்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களை வந்து எழுதிட்டே இருப்பீங்க, ஒரு வார்த்தை உங்களுக்கு மறந்தா கூட உங்களுக்குள்ள ஒரு பயம் கொடுத்துட்டு அந்த பயம் உங்களுக்கு வேர்வையா மாற்றி அடுத்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இருக்கவங்க என்ன பண்ணுங்க, தாமரைப்பூ மாதிரி கை வைங்க, அப்படியே இந்த கட்டை விரல் எடுத்துக்கிட்டு சுண்டு விரல் ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சுண்டு விரல் ஜாயிண்ட்ல 2 கையும் இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு ப்ரெஷரைஸ்டா இருக்கணும். ஸோ மனப்பாடம் பண்ணும்போது கையை நீங்க இப்படி வச்சுட்டு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம்
சீக்கிரமா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். எக்ஸாம் டைம்ல நீங்க இந்த ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்துல இதுக்கான ப்ரெஷர் நீங்க மறுபடியும் பம்ப் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணி நீங்க ஈஸியா எழுதுறதுக்கும் உங்களோட ஹேண்ட் ஃப்ளோக்கும் அது உங்களுக்கு பெரிய ரிசல்ட் இருக்கும். ஸோ இதை நான் சொல்றதே நீங்க செஞ்சு பார்த்தா மட்டுமே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ படிச்சு முடிச்சா ஏன்ச்சாச்சு, படிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய முத்திரையை பண்ணியாச்சு, மனப்பாடம் பண்றதுக்கான முத்திரையும் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாமுக்கு போறீங்க, எக்ஸாம் உள்ள என்ட்ரா வரைக்கும் தயவு செஞ்சு புக்கை வச்சுட்டு படிக்கவே படிக்காதீங்க. எதை பண்ணா உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுமோ, காலையில ஏஞ்சிட்டு பாட்டு கேட்டா என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னா தாராளமா கேளுங்க. இங்க இருக்க பேரண்ட்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. அப்படி காலையில ஏஞ்சி பசங்க பாட்டு பாக்குறாங்க இல்ல டிவி பாக்குறாங்கன்னா ஜஸ்ட் அலோ தெம். அவங்க என்ன பண்றாங்களோ அந்த பங்குக்கு விடுங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும் நான் இந்த அளவுக்கு படிச்சுட்டேன், இது எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ் எல்லாரும் பசங்க அவங்களோட மனசு எப்படி ஃப்ரீயா ரிலாக்ஸா பறக்க வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஓப்பனா இருக்க பட்சத்துல ஸோ அவங்களால ஈஸியா அவங்களுடைய கொஸ்டின்ஸ் அப்சர்வ் பண்ணி ஆன்சர்ஸ் எழுத முடியும். அந்த மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஒரு 45 to 1 hour அந்த டைமிங்குள்ள நீங்க எந்த விதமான விஷயமும் படிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்குள்ளே ரீகால் பண்ணிக்கோங்க, இது எதை நம்ம படிச்சோம், இது எதை படிச்சோட்டு. அதே மாதிரி இப்போ நான் சொல்ற முத்திரை வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இருக்கு இல்லைங்களா, அந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க ஒரு விஷயத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்க. ஸோ படிச்சுட்டு அதை அப்படியே எழுதாம இது வந்தா ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படின்றத நீங்க யோசிக்கும் போது ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போக வேண்டிய முத்திரை பண்ண வேண்டிய முத்திரையும் இந்த குரூப் எக்ஸாம்ஸ் இருக்கவங்க பண்ண வேண்டிய முத்திரையும் என்ன பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்டோட இந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ நாடி பார்ப்பாங்க தெரியும் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் குவைட் ஆப்போசிட் கை எல்லாருக்கும் எடுத்தீங்கன்னா ஒரு குழி விடும், கண்டிப்பா எல்லாருக்குமே விடும். ஸோ அந்த குழி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்க ரைட்டோட தம் ஃபிங்கர் ப்ரெஷர் பண்ணணும். இங்க லெஃப்ட்ல உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல இங்க ஆப்போசிட்டா தெரியும். எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட் எடுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த குழி இருக்கா, அதுல ரைட் ஹேண்ட் வச்சு ப்ரெஷர் பண்ணுங்க. ரைட் ஹேண்டோட தம் வச்சு ப்ரெஷர் பண்ணிட்டு கையை இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு பாருங்க, இந்த மிடில் ஃபிங்கர் வந்து இந்த கட்டை விரல்ல நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி இதுவும் ரெண்டும் சேர்த்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் 50 டைம்ஸ் நீங்க ப்ரெஷரைஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா படிச்சது உங்களுக்கு அதுவே ரீகால் ஆகும். எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இந்த ப்ரெஷரிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு அக்கு பாயிண்ட்ஸ்னே நம்ம சொல்லலாம். நம்மளோட உடம்புக்குள்ள இருக்க ப்ராசஸர் ஃபாஸ்ட் அப் பண்றதுக்கும் பூஸ்ட் அப் பண்றதுக்கும் தேவையான பாயிண்ட்ஸ் இது. எக்ஸாம் ஹால் உள்ள போயிடுவோம், கொஸ்டின் பேப்பரும் பார்த்துருவோம். 5 10 மார்க்ல 2 10 மார்க் தெரிஞ்சிருக்கும், 3வது 10 மார்க் என்ன பண்றது தெரியாதுன்னு 10 2 மார்க் சேர்த்து ஒரு 10 மார்க்கா எழுதலாம்னு ஒரு யோசனையா வந்துட்டு இருக்கோம். 2 5 மார்க் சேர்த்து ஒரு 10 மார்க்கா எழுதிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான பயங்கரமான கிரியேட்டிவான ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு கொஸ்டின் பேப்பர் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துட்டுறப்போ ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுங்க, 2 கையும் எடுத்துட்டு ஸோ சுண்டு விரல் இருக்கு பார்த்தீங்களா, சுண்டு விரல் இப்படி மேலேயும் கீழேயும் போனோம். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸி. சுண்டு விரல் இப்படி இருக்கணும். ஸோ அடுத்து இருக்க விரல் உங்களுக்குள்ள ஜாயின் ஆகணும். இது வந்து ஜாயின் ஆகக்கூடாது, மேலேயும் கீழேயும் இருக்கணும். இது உங்களுக்கு எல்லாம் இன்டர்செக்ட் ஆகணும். ஸோ இப்படி வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது வந்து உள்ள போகக்கூடாது, இப்படி இருக்கணும். ஓகே, இப்படி வச்சுட்டு இது எல்லாம் உங்களுக்கு உள்ள போயிட்டு அதே மாதிரி இந்த விரல் உங்களுக்கு இப்படி இருக்கணும். இந்த கொஸ்டின் தெரியுதா உங்களுக்கு? சுண்டு விரல இப்படி வச்சுக்கோங்க, ஒன்றுக்கு மேல ஒன்று. மிச்ச எல்லா ஃபிங்கர்ஸும் அதுக்கு உள்ள போயிருக்கணும். இந்த 2 ஃபிங்கர் உங்களுக்கு மேலே இப்படி க்ளோஸ் ஆயிருக்கணும். ஸோ நண்டு மாதிரி இப்படி க்ளோஸ் ஆயிருக்கணும். இந்த பாயிண்ட்டை நீங்க அழுத்தணும். இது வந்து படிக்கும் போது டல்லா இருக்கு, இந்த சைடு தெரியுதாமா? ஸோ இதுதான் இந்த ஒரு டாப்ல மட்டும் நீங்க கொடுக்குற ப்ரெஷர் தான் உங்களுக்கு ஃபுல்லா ஒர்க் பண்றதா இருக்கும். ஸோ இந்த முத்திரை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல வந்து எங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது டயர்ட் ஆகுது, எக்ஸாம் டைம்ல என்னால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போது பண்ண வேண்டிய ப்ரெஷர் இது. படிச்சுட்டு இருக்கும் போதும் எனக்கு டயர்ட் ஆகுது, படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் போல அப்படின்றவங்க இந்த இடத்துல நீங்க ப்ரெஷர் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்திலே இந்த 5 முத்திரை தான். தயவு செஞ்சு இந்த ஒரு மாசம் எக்ஸாம் போற வரைக்கும் மொபைல் போன்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது நான்வெஜ் சிக்கன் சாப்பிடுறது, இப்ப இருக்க இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறத கம்ப்ளீட்டா இந்த 1 மந்த்துக்கு அதாவது ஆட்டோமேட்டிக்கா அது உடம்பை ஹீட் ஆக்கி விட்டு பிளட் ஃப்ளோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ அந்த நான்வெஜ் சாப்பிடுறது, அதாவது மெயினா சிக்கன் சாப்பிடுறதை இந்த ஒரு மாசம் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடுங்க. எக்ஸாம் டைம்ல பயம் வந்துருச்சு, அந்த டைம்ல அந்த பயத்தை விட்டு ஓவர் ரூல் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கவங்க நாக்க உள்பக்கமா மடிங்க, வாய்க்குள்ளேயே நாக்க உள்பக்கமா மடிச்சு வாயை மூடுங்க.
உள்ள ஒரு லிக்விட் மாதிரி ஒரு சுரப்பி வருதா, அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எக்ஸாம்ல உங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கு, ரொம்ப ஒரியா இருக்கு, இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியும் ஆனா இப்ப எழுத முடியல அப்படின்றவங்க டக்குனு இந்த கையை அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி நாக்கு அந்த மாதிரி மடிச்சு அந்த உமிழ்நீரை ஒரு 2 நிமிஷம் நீங்க உள்ள அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல இருக்க உங்களுடைய எல்லா ஆக்டிவேஷன்ஸுமே மாறி புதுசா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சி உங்களால ஈஸியா எக்ஸாம்ல எழுத முடியும். ஸோ எக்ஸாம் அப்படின்றது உங்களோட லைஃப்பை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு தேவையான ஒரு படி மட்டுமே. இதுதான் உங்களோட வாழ்க்கை கிடையாது. நீங்க எந்த விஷயத்துல சாதிக்க போறீங்க அப்படின்றதுக்கான ஒரு மெயின் ஒரு முதல் படி இது. ஸோ எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, எக்ஸாம்ல இருந்தாலும் நேச்சரை ரசிங்க, அது உங்க மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். இயற்கை கூட ஒன்றி போங்க. எல்லாரும் இங்கிலீஷ்ல படிங்க, ஆனா தமிழை தயவு செஞ்சு கத்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே விதை போட்டது நம்ம தமிழ் தான். ஸோ தமிழை மறந்துட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எந்த ஒரு ஹைட்டுக்கு போனாலும் உங்களோட ரிசர்ச் அப்படின்றது தமிழை நோக்கி மட்டுமே இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல படிக்கிற விஷயத்த தமிழ் வச்சு கத்துக்கோங்கன்னு ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வச்சு, ஸோ இருக்கவங்க எல்லாரும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு நல்ல ஒரு நாலேஜ் வாங்கி பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இல்லைனாலும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண போதுமான அளவுக்கு மார்க் எடுத்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து ஆசிரமத்துல பல சேவைகள் உங்களால நடக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய வேண்டுகோள் மட்டும் உங்ககிட்ட வச்சுட்டு என்னுடைய இந்த ஸ்பீச்சை முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். குருவரே எங்கள் குருவரே, உரை தீர்க்கும் அவர் திருவருளே.